யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸுக்கு காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜை எப்படி உங்க கூகுள் குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் புரியும். வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் விஜய்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்டர் விஜய்னு சர்ச் பண்ணிக்கிட்டேன். அதை இப்போ நான் சர்ச்சில் கொடுக்குறேன். சர்ச் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெஸ்க்டாப் சைடுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள், அது டிக்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் இமேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள், 2வது ஆப்ஷனாக இமேஜஸ் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். இதில் நிறைய காப்பிரைட் இமேஜஸும் இருக்கும். அதனால் எப்படி காப்பிரைட் இல்லாத இமேஜை கண்டுபிடிக்கணும்னா சைடில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சைஸு, கலரு, லைசன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன், டைப்பு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். அதில் யூசேஜ் ரைட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் 2வதாக இருக்கிற கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் தான் காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜஸை நமக்கு தரப்போகுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜஸ் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஆக்டர் விஜய்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டவுன்லோட் இமேஜஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் டவுன்லோடும் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.